சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா கண்டிப்பாக நடக்கும். ஸோ உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் எல்லாமே கூடும். குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப், குறிப்பாக நீண்ட நாள் நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்பு அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் அது விஷயத்தில் கவனம். இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா பரவாயில்ல. கையில் பணம், தனம் இருக்குது, பொருள் இருக்கும். ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு ரூபத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகும். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப யோசித்து செஞ்சிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே இப்போ துணிஞ்சு செயல்படுத்துவீங்க. அதனால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. ஃபர்தராக நீங்கள் பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ மேலே கரஸ்லேயோ படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நிறைய உங்களை டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. நீங்கள் பார்ட் டைமாக ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுடைய சொத்துக்கள் ஏதாவது விற்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய வெளிநாட்டு பயணத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக அப்பாவால் நமக்கு ஏதாவது காரியம் ஆக வேண்டியது இருந்தால் இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை. ஐடியில் நீங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக டெஃபினட்டாக இருக்குது. எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும் அல்லது மியூச்சுவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். அதில் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைகள் உண்டு. உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் அதிகமாக இருக்குது. இந்த வாரத்தில் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக சிவ தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு அமையும்.